இன்னைக்கு தமிழ்நாட்டுல பரம ஏழை யாருங்க? பரம ஏழை யாரு சொல்லுங்க. ஸ்டாலின் அவர்களா? ஆமாங்க. சே 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 இப்படி ஒரு அவலமாங்க, இப்படி ஒரு தியாகியா இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறுல, ஏன் இந்தியன் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியிலேயே பார்க்காத பெரும் தியாகி ஸ்டாலின் அவர்களே. உங்க 10,000 ரூபாய் உங்க பாக்கெட்ல இருக்கு, மத்த பணம் மத்தவன் பாக்கெட்ல இருக்கு. சுவிஸ் பேங்க் அக்கவுண்ட்ல போய் வச்சுட்டீங்களே, அதுக்கு தானே நீங்க அவசர அவசரமா ஜெர்மனியும் துபாயும் போய் லண்டனும் போய் அங்கங்க வச்சுட்டு வந்தீங்க ஸ்டாலின் அவர்களே. பாவம் சார். உங்களை மாதிரி பரம ஏழை மக்கள் கையெடுத்து கும்பிட்டு தயவு செய்து கிளம்புங்கன்னு 2026 சொல்ல போறாங்க. ரெடியா இருங்க சார். 10,000 ரூபாய் ஃபிளைட் காசுக்கு யூஸ் ஆகும். திமுகவினருக்கு 3 எழுத்தில் பயம். எஸ்ஐஆர்னா பயம், யார் அந்த சார்னா பயம், சிபிஐனா பயம், இடி ரெய்டுனா பயம். அந்த பயம் வேற ஒன்றும் இல்லை. எலெக்ஷன் சமயம் எதையாவது நம்ம உளறிட்டு ஏதாவது இடி ரெய்டு வந்துடுச்சுன்னா அப்புறம் கேம்பெயினுக்கு உள்ள பதுகி வச்சிருக்கிற காசெல்லாம் எப்படி மக்களுக்கு காசு அங்கங்க விநியோகம் பண்றது? மற்ற காசெல்லாம் சேஃபா இருக்கு. இப்ப கேம்பெயினுக்கு வேணுங்கிற காசு அது போயிடுச்சுன்னா அப்புறம் அவங்க கல்லாப்பட்டிலேன்னு இருக்கணுமே. எடப்பாடியார் கூட நேற்று பிரச்சாரத்துல உரையில சொல்லியிருக்காரு, கருணாநிதி குடும்பத்தினருக்கு 8,000 கோடி பணம் இருக்கு. அதாவது இது தெரிஞ்சு அதாவது கணிப்புல மக்களே யோசிச்சு பாருங்க. தெரிஞ்ச 8,000 கோடினா எவ்வளோ லட்சம் கோடி பின்னாடி இருக்கும். ஸோ அவர் சொல்ற மாதிரி, எடப்பாடியார் அவர்கள் சொல்ற மாதிரி பிரச்சாரத்துல அவங்க காசு எடுத்து யூஸ் பண்ணட்டுமேயா. உங்க காசு எடுத்து நீங்க கலைஞர் திட்டம்னு ஆரம்பிங்க, கலைஞர் பூங்கான்னு வைங்க, உங்க காசு எடுத்து யூஸ் பண்ணுங்களேன். இன்னைக்கு அதாவது ஒரே குடும்பத்தின் வாரிசா வந்த இன்னைக்கு நம்ம எலெக்ஷன் சினாரியோ எடுத்துப்போமே, தேர்தல் சினாரியோ எடுத்துப்போம். நிஜமாவே ஒரு ஜனநாயக கட்சி எது? தமிழ்நாடு இந்த ஆட்சியில தமிழ் மக்கள் 5 வருஷமா பிளட்டு தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றத உண்மையை ஒத்துட்டாங்க கடைசியில. அதனால ரொம்ப தேங்க்ஸ். ஆசா அவர்கள் இளிச்சவாயன்தான்றேன். அதாவது எடப்பாடியார் இளிச்சவாயன்றாரு, இளிச்சவாயன்தான்றேன். எடப்பாடியார் மட்டும் இல்ல, தமிழ் மக்களே இளிச்சவாயன்தான். ஏன்னா உங்களை ஓட்டு போட்டு உட்கார வச்சோம்ல சார். நீங்க மக்களுக்கு நல்லது செய்வீங்கன்னு நினைச்சு அந்த ஆட்சியில உட்கார வச்ச அந்த ஒரே காரணத்துக்காக நம்ம இந்த இளிச்சவாயன்ற பட்டத்தை ஏத்துக்க வேண்டிய ஒரு நடு தெருவுக்கு வந்துட்டோம். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததுன்ற மாதிரி ஆசா அவர்களுக்கு தெரிஞ்ச ஒரே தலைவர் நம்ம காந்தி தாத்தா தலைவர் தான். அவர் இன்னைக்கு திமுகவினர்ல யாரு இன்னைக்கு தேர்தல்ல நிக்க தகுதியானவங்க சொல்லுங்க? இன்னைக்கு ஜெயிலுக்கு போனவன் தானோ, மக்கள் பணத்தை எப்படி சயின்டிபிக்கா சுருட்டுறதுன்னு நல்ல ட்ரைனிங் எடுத்தவங்களும் தானே இன்னைக்கு திமுகல வேட்பாளர்களா நிக்கிறாங்க. அதுல ஆசா அவர்கள் அந்த குவாலிஃபிகேஷனை த்ரூ பண்ணிட்டாரு. அவர் வெல் குவாலிஃபைட் திமுக வேட்பாளரா. அந்த ஆடியோல பாவம் புலம்பி தள்ளிட்டாரு. இன்னைக்கு திமுகவினரா இருக்கிறதுக்கு ஒரே குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லுங்க பாப்போம்? கால் தெரப்பி, கால் பிலாசபி. இன்னைக்கு நீங்க ஒரே பக்கா திமுகவினரா இருக்கணும்னா கலைஞர் குடும்பத்தோட காலை பிடிச்சிட்டே அறிவாலயத்துல சரணாகதி அடையணும். வெறும் திமுகவினர் மட்டும் இல்ல, கூட்டணி இருக்கிற எல்லா மீசம் இருக்கிறவங்க உட்பட. அதனால ஆசா அவர்களும் அதுல தேர்ச்சி பெற்று நல்ல முன்னாடி கால் பிடிச்சு பின்னாடி காலை வர்ற பிலாசபி கரெக்டா பொருந்தது. 5 வருஷம் அவங்களுக்கு ஆட்சியை கொடுத்து பல பால்டாயில பேசுறதுக்கு தான் உங்களுக்கு மைக்கு பிடிக்க வேண்டி இருக்கு. அப்படிப்பட்ட இன்னைக்கு உதயநிதி சார் அவர்கள் 5 வருஷம் ஆட்சியில என்ன பேச முடியும்? இன்னைக்கு 5 வருஷம் முன்னாடி 525 வாக்குறுதிய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தேர்தல் வாக்குறுதியை வெளியிடுறாங்க. 5 வருஷம் கழிச்சு இன்ஃபேக்ட் இன்னைக்கு திமுகவுக்கு தான் ரொம்ப ஈஸி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ. ஏன்னா எதையுமே தான் நிறைவேற்றலையே. அப்படியே அதை காப்பி பேஸ்ட் பண்ணி 2026 அதே எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணலாமே ஈஸியா. பாவங்க, அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம பால்டாயில் தான் பாவம் மற்ற என்னவோ வார்த்தைகள்லாம் இன்னைக்கு உபயோகிச்சு தரக்குறைவா பேசி இன்னைக்கு எடப்பாடியார இன்னைக்கு வம்புக்கு இருக்கிறதுக்குள்ளே அவர் குறியா இருக்காரு. கால் தெரப்பி பத்தி நாங்க தலைகுனிய மாட்டோம்னு
இவங்க வந்து நான் கேட்கிறேன், இவங்க கட்சியில சேர்ந்தவங்களே அடிமை தானே. அவர் சொல்றாரு எடப்பாடியார் மொரட்டு அடிமையாம். நான் மொரட்டு திருடனை பார்த்திருக்கேன், ஆனா பல முரடன்களை பார்த்திருக்கேன், ஆனா மொரட்டு அடிமையை இன்னைக்குதான் பாக்குறேன்றாரு. சார் உங்க திமுகவினர் தான் சார் மகா மொரட்டு அடிமை. திமுகல சேர்ந்தாலே, ஏன் திமுக கூட்டணியில சேர்ந்தாலே வெளியில மீசைய முறுக்குறாங்க, வெளியில புலி உள்ள எலி. திரும்ப அவர்கள் இன்னைக்கு அடங்கமறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடின்றத அதுதான் நம்ம லைவ் ரீல்ஸ்ல பார்த்தோமே, வைரல் ஆயிட்டு இருக்கு வீடியோ. அவர் வந்து அவர் மேலிடத்துல அவர் கோபத்தையும் வெறுப்பையும் காட்ட முடியாததெல்லாம் இன்னைக்கு பாவம் அவர் கட்சி தொண்டர்கள் மீது காட்டிட்டு இருக்கீங்களே திரும்ப அவர்கள். சார் உங்களுக்கு வேணா ஒரு சைக்கோ தெரபிஸ்ட் செஷன் வேணா போலாமா சார்? ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பா கவுன்சிலிங் தேவை. உங்க பரிதாப நிலைமை புரியுது. ஏன்னா எப்போதும் மீசையை முறுக்கிட்டு முன்னாடி நிற்பீங்க. இன்னைக்கு காங்கிரஸ் பண்ண இன்னைக்கு கேம்ஸ்ல தாவேக்கானால காங்கிரஸும் ராகுல் காந்தியும் பண்ண கேம்ஸ்னால இன்னைக்கு திமுகவின் அழுத்தத்தினால திரும்ப அவர்கள் பின்வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாரு. அந்த கோபத்தை அவர் வந்து கட்சி தொண்டர் மேல காட்டுறதை நம்ம நல்லாவே பார்த்தோம். தயவு செய்து கட்சி தொண்டர்களே, விசிகா தொண்டர்களே, தயவு செய்து உங்களை காப்பாத்திக்கோங்க. அதாவது இன்னைக்கு வந்து மக்களை பிரித்து ஆட்சி செய்யும்ன்றது தான் திமுகவோட கொள்கை. மக்களை வந்து ஒன்றா வாழ விடக்கூடாது. இன்னைக்கு திமுகவினர் வந்து எந்த அளவுக்கு ஒரு வெறியில் இருக்காங்கன்னா, எவனும் எவனோடையும் சேரக்கூடாது, எவனும் எவனோடையும் ஒத்துமையாக இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் பிரித்து சண்டை போட்டு விட்டு அதை வேடிக்கை பார்த்து நம்ம அவன்கிட்ட போய் அப்போதான் டீல் பேசி அவனை அடக்கி நம்ம ஆள முடியும். இந்த பாலிசி தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இது ஒன்றும் புதுசு இல்லையே. ஏன்னா முஸ்லீம் அவர்கள் அவங்கள பேசுவாங்க, அப்புறம் பட்டியலில் இருந்தால் இவங்க ஒரு பேக் ஃபயர் அடிக்கும், அப்புறம் இவர் அடிப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ள பிரச்சனையை இவங்க வந்து சால்வ் பண்ணுற மாதிரி பண்ணி நான் தான் அவங்கள காப்பாற்ற வந்தேன், நான் தான் சூப்பர் ஹீரோ அப்படின்ற மாதிரி திடீர்னு உள்ள குதிச்சு இவங்க என்னமோ இவங்க வந்ததுனால தான் இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையில் பண்ணாம பாருங்க. நாங்கள் தான் காப்பாற்ற வந்தோம், சிறுபான்மையர் நாங்கள் தான் காப்பாற்றணும். ஏயா பிரச்சனை உண்டு பண்ணிட்டு குழந்தை கிள்ளிட்டு தொட்டிலாட்டுற மாதிரி இவங்களே பிரச்சனையை உண்டு பண்ணுறது, மக்களை பிரிவினவாதம் பண்ணுறது, மக்களை ஒருத்தர் சண்டை போட விட்டுட்டு அப்புறம் நான் தான் காப்பாற்ற வந்தேன், நான் தான் அந்த பையன், நான் தான் அந்த பையன்ற மாதிரி முன்னாடி வந்து இதுதான் சார் இவங்களோட காமெடி கேமே. வெக்கமா இல்லையா அப்படின்னு தமிழக மக்கள் ஸ்டாலினை கேட்கணும் இன்னைக்கு. அப்படின்ற இன்னைக்கு நிலவரம் இன்னைக்கு. அதாவது அவர் என்னெல்லாம் பேசுறாரு, கஞ்சா போதை புழக்கம் தமிழ்நாட்டில் இல்லையா ஸ்டாலின் சார்? வெக்கமா இல்லையா சார்? அடுத்து பெண்கள் பாதுகாப்பு, தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு தினம் தினம் சந்தி சிரிக்குது சார். 2 வயசு குழந்தைலேருந்து 80 வயசு பாட்டியிலே வரைக்கும் எல்லாரோட பாலியல் வன்கொடுமை பிரச்சனை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா ஸ்டாலின் சார்? வெக்கமா இல்லையா சார்? இன்னைக்கு ஸ்டாலின் சார் தனக்கே தானே கேட்டுக்க வேண்டிய கேள்விய பாவம் தப்பி தவறி, ஏன்னா அது தமிழ்நாட்டில் பேச முடியாது பாருங்க, மக்கள் ரிப்பீட் கொடுத்துருவாங்க அப்பீட்டு. அதனால எங்கேயாவது பேசி தொலைக்கணும்னு சொல்லி அதை போய் தெரியாம போய் பாண்டிச்சேரியில பேசிட்டாரு. பாவம் மக்கள் மன்னிச்சு விட்டுருவோம், ஒரேடியா அவரை 2026 ஃபுல் க்ளோஸ் பண்ணிடுவோம்.